பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த இந்தியர்கள். ஆமாங்க, இந்த இருக்காங்கல்ல, இந்த அம்மா பேர் என்ன தெரியுமா? ஜோதி மல்ஹோத்ரா. நல்லா கேட்டுக்கோங்க, ஜோதி மல்ஹோத்ரா. இந்த அம்மா பாத்தீங்கன்னா ஹரியானாவை சேர்ந்த ஒரு யூடியூபர். இந்த அம்மாவோட சேர்த்து கிட்டத்தட்ட 9 பேரை கைது பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா இங்க இருந்துகிட்டு, அதாவது இந்தியால இருந்துட்டு பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்திருக்காங்க. இங்க உள்ள சீக்கிரட் எல்லாத்தையும் அங்க ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல முக்கியமா இந்த அம்மா ஜோதி மல்ஹோத்ரா பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகளோட தொடர்புல இருந்து ஜனவரி மாசம் இந்த அம்மா பகல்காம் போயிட்டு வந்ததா, பகல்காம்ல தீவிரவாத தாக்குதல் நடந்தப்போ இந்த அம்மா பாகிஸ்தானோட தொடர்பு கொண்டதா ஒரு தகவல் வெளியே. இந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணி இந்த அம்மாவோட சொத்து கணக்கு, டிரான்சாக்ஷன் ஆனது, இது எல்லாத்தையுமே போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதாவது நம்ம இந்திய ராணுவம் பத்தின சீக்ரெட் எல்லாம் வந்துட்டு பாகிஸ்தானுக்கு சொன்னதா இவங்க மேல குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது. அதாவது இந்த அம்மா பாகிஸ்தான் விசிட் பண்றதுக்காண்டி பாகிஸ்தான் தூதரகத்தை வந்து ஒரு தடவை போய் பார்த்திருக்காங்க. அங்க உள்ள ஒரு தூதரக அதிகாரியோட பழக்கமாயிருது. அந்த ஆளு பேர் ரஹீம் அப்படின்ற ஒரு டேனிஷ். அவர் மூலியமா இன்னொரு அதிகாரிய பழக்கமாயிருது. அந்த அதிகாரி தான் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இந்த அம்மா போய் சுத்தி பார்க்கறதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு போனப்ப அங்க உள்ள முக்கியமான அதிகாரிகள் எல்லாரையுமே இந்த அம்மா சந்திச்சிருக்கு. இது எல்லாத்தையும் ஹரியானா போலீஸ் விசாரணைக்கு அப்புறம் தெரியப்படுத்தியிருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் இந்த ஜோதி மல்ஹோத்ரா பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததா சொல்லி ஹரியானா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த அம்மாவோட சேர்த்து யூபியில ஒருத்தர் ஷஷாத் அப்படின்ற ஒரு தொழிலதிபர், அப்புறம் ஹரியானால கைதல் அப்படின்ற ஒரு கிராமத்தை சேர்ந்த தேவேந்திர சிங் அப்படின்ற ஒரு பிஜி ஸ்டூடெண்ட், இவங்களோட சேர்த்து கிட்டத்தட்ட 9 பேரை பாத்தீங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த உளவு பார்த்ததா சொல்லி. உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் அப்படின்னு வாங்கல, அது இதுதான்.